உனக்கு தெரியுமா, போன தடவை கை கெட்டுற மாதிரி இருந்த ஆனியை மிஸ் பண்ணனால அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஃபகத் ஃபாசில் ரிட்டர்ன் வர மாதிரி தான் நானும் ரிட்டர்ன் வரணும்னு நினச்சேன். அவராச்சும் ஒரு தடவை தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. நான் இங்கே 4 தடவை வந்துட்டேன். மேரி, நீ என்னை ஏற்றுக்க. காக்கு, நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே? முடிஞ்சிச்சு. எனக்கு வேற ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. ஆ, காக்குக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. நானே பார்த்து தரேன். ஆமாம், எல்லாரும் இப்படியே தான் சொல்கிறீங்களே தவிர இது வரைக்கும் எனக்காக ஒரு பொண்ணு கூட பார்க்கல. காக்கு, நீயா போய் யார்கிட்டயும் ஏதாவது சொதப்பிடாத. நானே அப்பா கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல? மேரி, டு யூ நோ பேபி, போன வருஷம் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தப்ப என்னோட மக்கள்லாம் கழுத்தளவு தண்ணியில் கஷ்டப்படும் போது என்னோட பங்களாவில் ஸ்விம்மிங் பூல்ல அமெரிக்காவில் கழுத்தளவு தண்ணியில் 3 நாள் நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா? இனிமேலும் அந்த மாதிரி தியாகி வேஷம் போடுறதுக்குலாம் என்னால் முடியாது, தெரிஞ்சுக்க. அந்த வேஷத்தை மறுபடியும் எனக்காக ஒரு தடவை போட. என்ன வேஷம்? அது தியாகி வேஷம். தியாகி வேஷமா? ப்ளீஸ். Thank you. என்ன கொடுமை அது தலைவரே, மறுபடியும் இன்னொரு தியாகமா? பண்றேன் இருடா. யாரா அவன்? ஏன் மேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது? காக்கு இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான். இனி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த காக்கு இருக்க மாட்டான்டா. அப்படின்னா சாக போறீங்களா? அப்படிலாம் இல்லை, பஞ்சு பேசலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. பஞ்சா? குட் ஈவினிங் பம்மி. பார்க்கறதுக்கு சின்ன பையமா இருக்கிற. என் மேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது யாரா? தம்பி, உனக்கு என்னை பற்றியும் தெரியாது, என் ஊரை பற்றியும் தெரியாது. ஒருத்தங்க கூட இங்கேருந்து உயிரோட போக முடியாது. என் ஊர்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு போகோ சேனலாக பார்த்துக்கிட்டு இருக்க. யாரா அவன்? ப்ரப்போஸ் பண்ணவன் யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ தெரியணும். பஞ்சாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா. பஞ்சாப்லேயே பெரிய டான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டான் பஞ்சாபில் பெரிய அரசியல் தலைவர் வேற, ஜோகிந்தர் சிங். ஜோகிந்தரை எலெக்ஷனில் வெட்டி சாச்ச ஒரு ஆள் இருக்காரு, இந்திரபால் சிங். அந்த இந்திரபால் சிங்கோட ஒரே பையன் தேவராஜ் பிரதாப் சிங் என்கிற ஹாப்பி சிங். कौन है? ए शाडेल राव इधर आके दे जाएगा। जिंदगी के सारे मसले शाडेल लाल कैसे है? सटेनाल. नहीं नहीं. இல்ல இல்ல, இவன் தேவலாம என்ன பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுக்குறான். நான் சட்டையில இல்ல, சத்தியமா நான் இல்ல. நான் கிளம்புறேன். பாய். தல ரிட்டன் தானே? என்ன தல பாட்டு பாடுறதுக்கெல்லாம் பயந்து வர்றீங்க? டேய், அவன் பஞ்சாபில பேசினது கேட்கலையா? அப்படிலாம் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நம்மளால நம்ம ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா. அது என்னன்னா, சட்டன் நல்ல ரவு கீதை ஏ சிக்கரோ ஹே ஹே, சட்டன் நல்ல ரவு கீதை ஏ சிக்கரோ. பாட்டு தலைவரே. ஓ, பாட்டு பாடி பயன்படுத்துறாங்களா? இனிமே அவன் என்ன பாடுபட போறான்றது மட்டும் நீ பாரு. நானும் வரேன். பிதாவினுடைய குமாரனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பெயரில் ஆமென். ஆமென். எல்லாரும் அப்பம் எனப்படும் சரீரத்தையும் தேங்காய் பாலுடைய இரத்தத்தையும் குடித்து அந்யோன்யமும் கர்த்தர் பேரில் அமைதியும் அடைவீர்களாக. இந்தா பிடி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன இதுக்குள்ள பலாக்கொட்டை? அது அம்மா பண்ற தமாஷா. பால்ல இருந்து யாருக்கு பலாக்கொட்டை கிடைக்குதோ அவங்க தான் யூதாஸ். கரெக்ட். இந்த வருஷத்தோட பெஸ்ட் காமெடி. ஆமா, இந்த கொட்டையை குழி தோண்டி புதைச்சிருங்க. புதைச்சு வைக்கிறேன். உன் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன். அது ஒன்றும் முளைக்க போறது இல்ல. ஏதாவது காக்கா குத்திட்டு போயிடும். மாமா, ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க ஏன் காக்காவை பத்தி பேசுறீங்க? ஏதாவது பசு வந்து மேய்ஞ்சி சொல்ல வேண்டியதானே? பசு ஏன்டா இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வர? இப்ப நீ பசுமாட்டை பத்தி சொன்னா உனக்கு ஏன்டா இப்ப பசுவெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, காக்காவை பத்தி பேசினா பிரச்சனை இருக்கு. பேச தேவையில்லை. நீ மாடை பத்தி பேசவே ஒரு பிரச்சனை இல்ல. வேண்டாம், பசுவும் வேண்டாம். அந்த பலாக்கொட்டையை நான் சாப்பிட்றேன். போதுமா? பிரச்சனை முடிஞ்சதுல. டு த ஃபேமிலி. டு த ஃபேமிலி. ஏன் நீங்க ஒயின் சாப்பிடலையா?
இல்லம்மா எங்க மார்க்கத்துல அது ஹராம். ஒயின் நல்லா இருக்கும். இருந்தாலும் குடிக்க கூடாது. நீங்க இல்ல எனக்கு குடிப்பழக்கலாம் கிடையாது. உனக்கு என் கட்சியோட கொள்கை அப்படி. நல்லா இருக்கா? இந்தா அங்க கொடு. டேய் பீஃப் அந்த பக்கம் தள்ளி வைடா. எடுத்துக்கங்க. அப்பா ஆ, நாளைக்கு நான் பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போகணும். என்ன விஷயமா? இவர் அங்க பிரதர்ஷனம் பண்றாரு. இந்த அங்க பிரதட்சணங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சட்டை கிட்ட போடாம மண்ணுல படுத்து உருண்டுகிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் உங்களோட சுண்ணத்து பண்ணும்போது இருக்கிற வலி இதெல்லாம் இருக்காதே. சுன்னத்து கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் பசங்களுக்கு பண்றது. அதெல்லாம் காரணம் இல்லாம பண்றது கிடையாது. சுத்தமா வலியா இருக்காது. என்ன மாமா? எனக்கு அப்புறம் தெரியும். இல்ல மாது எதுக்காக இப்படி 2 பேரும் வெக்கமேலம் சண்டை போடுறீங்க? மதம் மனிதனை அழிக்கும்னு கால்மேக்ஸ் சொன்னதுல தப்பே இல்ல பாத்தீங்களா? சேல மாமா மேக்ஸ். டேய் தம்பி நீ மத்தவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்காம புதுசா ஏதாவது சொல்ல பாரு. இல்ல நீங்க தானே சண்டை போடுறீங்க. ஆமா, ஆமா, எங்க சண்டையை நாங்களே பாத்துக்கிறோம். நீ ஒண்ணு பார்க்க வேணாம். உன் வேலையை பாரு. சண்டை போடுங்க சண்டை போடுங்க. நாங்க போட்டுக்கிறோம். நீ கம்முனு இரு. ஏய் நிறுத்துங்க. ஆமா, ஆ, ஆ. அம்மா எனக்கு கருவாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா இருக்கா? இல்ல இல்லையா? இல்லையா? அட அதுக்கு என்ன, நான் நாளைக்கே வாங்கிட்டு வந்துடுறேன். காலையில சந்தைக்கு போய் என் பொண்ணுக்கு நிறைய கருவாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நாளாவே நான் அந்த சந்தை பக்கமே அது போறது. என்னப்பா? இப்பெல்லாம் நம்ம ஜாதிக்காரங்க யாருமே அங்க இல்ல, எல்லாம் வேத்து ஜாதிக்காரங்க. அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்ன நீ, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? ஆமா இப்படி ரேபிஸ்டா இருக்க கூடாது. ரேபிஸ்டா? இது வரைக்கும் எனக்கு தெரியலையே. ஏய், உள்ள போடி. நீ உள்ள போ. உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தெளிவா பேசு தெளிவா பேசுன்னு. இல்ல மாமனா. டேய், அமெரிக்காவுல நனாய்க்காரங்களோட ஆச்சாரத்தை தனியா எதிர்த்து நின்னா ரேசிஸ்டா? அம்மா ஒன்னு நீ சொல்லட்டுமா? வாய மூடு. அவன் சொன்னதை கேட்டல. எனக்கு இருக்கிறது 4 பொண்ணுங்க. அதுல 3 பேரை நான் வேற ஜாதிக்காரங்களுக்கு தானமா கொடுத்துட்டேன். அப்படிப்பட்ட நான் ரேசிஸ்ட். அப்பா நீங்க எங்களை தானம் எல்லாம் கொடுக்கல. நாங்க விருப்பப்பட்டு தான் கட்டிக்கிட்டோம். இப்படி ஒரு ஆள ரேசிஸ்ட்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? அப்ப நான் ரேசிஸ்ட் இல்ல. சரி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் இருக்கு. மாமா என்ன வாயை பார்த்துட்டு நிக்கிறவா? இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து அவர் மனசு உடைச்சிட்டீங்க. திருப்தியா? கர்த்தர் இருந்த நல்ல நாள் அதுமா ஒரு நல்ல மனுஷனை போய் இப்படி நாங்களா ஆரம்பிச்சோம். நீங்க தானே நாங்க என்ன நாங்க பண்ணோம்? தொடங்கலாமா? அப்பா உங்களாலதான் கோவமா போறாரு. ஒழுங்கு முறையா போறதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. சமாதானமா ஒரு டின்னர் சாப்பிடறது கூட இவங்க கிட்ட முடியலையே. டெமோக்ராட்டிக்கா இவங்க கிட்ட ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு தான் போகணும். வாங்கடி எந்திரிச்சு. என்னையா இது? ஏய், எங்க போற? வேலையை பாருங்க. தலைவரே சினிமா பார்க்க போறீங்களா? என்ன சினிமா பார்க்க போறீங்க? உடனே கண்டுபிடிக்கணும். இப்ப பாருடா, எப்படியாவது அவன் Facebookல போய் அவன் நம்பர் எடுக்கணும். ஹாப்பி சிங் அவனோட தலப்பாவன் அவனும். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. பஞ்சாப்காரன்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. நீ என்ன பயன்படுத்தாதடா. என்ன பத்தி அவனுங்கிட்ட போய் பில்டப் கொடு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. டேய் நேரா மோதனா தாண்டா நீ சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு ஆப்பு வேற மாதிரி வைப்போம். விட மாட்டான்டா அவனை. அவனை முதல்ல எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறேன். ஓ हेलो मैं बलबले What? मैं बलबले तमिलनाडु फ्रॉम कन्याकुमारी. This is not Tamil Nadu. கோபுரம்லாம் எங்க ஊர்ல இருக்கு. ஹாய் என்ன உடனே இருக்க? முடியல. Wrong number. ஆவோ ஜி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க. ஜோகிந்தர் சிங் ஜி. இந்திரபால் ஆவ் ஆவ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ். ஆனா ஒரு விஷயம் இந்திரபால் பாய், நம்ம பசங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா இது மூலமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. வருஷக்கணக்கா நமக்குள்ள இருந்த பகை முடிவடைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க ஜி. இந்திரபால் பெஸ்ட் விஷஸ். பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா கண்டிப்பா கூடுமான வரைக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். எஸ். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. No. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நெவர். அப்ப இந்த சம்பந்தத்தை நாம பேசி முடிச்சிடலாம். ஹலோ ஆமாமா கண்டிப்பா. Hello. உறுதியா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் ஃபோன். हाजी हेलो कौन? ஒரு நிமிஷம். ஆமா ஜி ஹலோ போலி. அரே ஓ இந்தர்பால் ஜி, உங்களோட ஒரே பையன் ஹாப்பி இருக்கானே, அவனை இங்க கட்டாயப்படுத்தி ஏமாத்தி தமிழ் ஆளுங்க கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அதுவும் ஒரு தமிழ் பொண்ண. ஜல்தி आवो भाई आपका रोक लो नहीं तो बेटा का सकिल तुम कभी नहीं दे सकोगे. டேய் உனக்கு எப்படிடா தெரியும்? அது
பஞ்சாப்ல வேலை செஞ்ச தமிழ் பையனா? என்ன சொன்ன? பஞ்சாப்ல இடுப்போடைய வேலை பார்த்த தமிழ் பையனா? அங்க சர்க்கஸ்ல யானை கூட வேலை பார்த்தேன். நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன? அதெல்லாம் இப்ப தமிழ்ல சொல்ல முடியாது. பஞ்சாப்ல சொன்னாதான் பஞ்ச் கிடைக்கும். எப்படியா அவனுக்கு ஒரு ஆப்பு வச்சாச்சு. தெரியுமா, உன் பையன் ஜோகிந்தர் பொண்ணு கூட இல்ல, அப்புறம் ஒரு தமிழ் பொண்ணு கூட ஓடி போயிருக்கான். ஐயோ